அடுத்த பாடல் 1811. ஒன்று அதுவாலே உழப்பிலி தானாகி அப்படின்னு சொல்றாரு. ஒன்று அதுவாலே அப்படின்னா என்ன? ஒன்று அதுவாகவே இருக்கின்ற, அதுவாகவேனா எதுவாகவே, அந்த இறைவனது திருவருளாலே, இல்லை திருவருள் தான் எல்லா இடத்துலையும் இருக்கு, அந்த இறை சக்தியாலே உழப்பு இலி அப்படிங்கிறார். உழப்பு என்றால் அழிவு என்று பொருள். ஸோ இப்போ அழிவு இல்லாத நிலையில் தாமே ஆகி அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒன்னே ஒன்று இருக்கு, அது இறையுடைய ஆற்றல் திருவருளாக நிற்கின்றது. அது அழிவு இல்லாத நிலையில் தாமே அனைத்துமாகி அப்படின்னு சொல்றாரு. அப்ப இறைவன் தான் ஒரு பொருள்ல இருக்கிறாரு. அப்ப அந்த பொருள் அழிஞ்சு போகுது அப்படின்னா, இப்ப இறைவனை அழிஞ்சு போறாருன்னா இல்ல, அவர் அழியறதே கிடையாது. அழிவு இல்லாத நிலையில் தாமே அந்த பொருளாகி நிற்கிறாரு. எந்த பொருளாக இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, மனிதன், எல்லா உயிர்களுமே சரி, அவர் தான் தாமாகவே இங்கு ஆகி நிற்கின்றார். ஆனால் அவர் அழிவில்லாத நிலையில் இருக்கின்றார். இது முதல் அடியில சொல்றாரு. இரண்டாவது அடியில நின்று அது தாம் போல் உயிருக்கு உயிராய் நிலை அப்படின்னு சொல்றாரு. நின்று அது அது தாம் போல் அப்படின்னு சொல்றாரு. நின்று அப்படின்னா சும்மா நிக்கிறதுல பலமுறை சொல்லியிருக்கோம். ஒரு வேலை செய்து கொண்டே இருத்தல். அப்போ ஒரு மரமா அங்க நிக்கிறது அப்படின்னா, மரமாக நின்றுனா மரம் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? அது தானே வினையும் தீர்த்துக்குது, உயிர்களுக்கு நன்மையும் செய்து. அது தாம் போல் அதுன்றது, அது தன்னை போலவே உயிருக்கு உயிராய் அப்படிங்கிற. அப்போ போல் தாம் போல் அப்படின்னா இறைவன் எப்படி ஒரு ஆற்றலோடு இருக்கின்றாரோ, இப்ப இறைவன் அந்த மரத்துக்குள்ள போய் நிக்கிறாருன்னா அவரும் அதே ஆற்றலோடு தான் இருப்பார் உள்ள. அந்த மரத்திற்கு அந்த இறைவன் என்ன ஆற்றலோடு இருக்கின்றாரோ அந்த மரம் அது போல ஆற்றலோட தான் இருக்கும். எல்லா பொருள்களும் அந்த ஆற்றலோடு தான் இருக்கும். ஆனா அது வெளிப்படுத்துறது கிடையாது. இப்ப நமக்குள்ள இறைவன் இருக்காரு அப்படின்னா, அசையா சக்தியாக இருக்கக்கூடிய இறைவன் என்ன ஆற்றலோடு இருக்காரோ அதுவும் அதே ஆற்றலோடு தான் நமக்குள்ள இருக்கிறார். ஆனால் நாம் தான் பயன்படுத்தி கொள்வதில்லை. ஏன் அப்படின்னா நமக்கு அவர் இருக்கிறதே தெரியறது இல்லை. ஞானிகள இப்ப திருஞான சம்பந்தர், அப்பர், இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? தெரிஞ்சுக்கிட்டாங்க, உள்ள இருக்கிற இறைவனை அவங்க சரியா பயன்படுத்தினாங்க. அதன் வழியா தான் உலகத்திற்கு நன்மை செய்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் இல்லைங்களா? ஸோ அது போல இங்க யாருமே பயன்படுத்துறது இல்லை. இப்போ உயிருக்கு உயிராய் அப்படிங்கிற, என்ன ஒரு உயிரை படைக்கிறாரோ அந்த உயிருக்கு உள்ளே இருக்கக்கூடிய உயிராகவும் அவர் தான் இங்க அந்த நிலையில் இருக்கின்றார், நிலை பெற்று நிற்கின்றார். நிலைங்கிறார் இல்லையா? உயிருக்கு உயிராய் நிலை அப்படிங்கிற. எல்லா உயிர்களுக்குமே உள்ளே அவர் ஒரு உயிராக நிலை பெற்று அவர் நிற்கின்றார். இது இரண்டாவது அடியில சொல்ற. துன்றி அவை அல்ல ஆகும் துணையென அப்படின்னு சொல்றாரு. துன்றுதல் அப்படின்னா பொருந்துதல் அப்படின்னு பொருள். துன்றி அப்படின்னா எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அவர் பொருந்தி இருக்காராம். இப்ப நமக்குள்ள பொருந்தி இருக்காருல, உள்ள ஆன்மா என்ற ஒன்றாக ஏதோ ஒன்று திருவருளாக உள்ளே பொருந்தி இருக்கார். அடுத்து என்ன சொல்றாரு? அவை அல்ல அப்படிங்கிற. அப்ப அந்த உயிர்கள் இல்லாத ஒரு உடம்பு ஆயிடுச்சு. அல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லையா? இப்ப அந்த உடம்புக்குள்ள உயிர் போயிடுச்சு. போனா கூட அவர் உள்ள இறைவன் போயிட்டாரா? இல்ல, உள்ள அவரது திருவருள் இருக்கு. போன பாடல்ல பார்த்தோம். அவை அல்ல. அப்போ உடம்போடு இருக்கும் போதும் பொருந்தி இருக்காது. இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் போயிடுச்சுனாலும் உள்ளே அவர் பொருந்தி தான் இருக்கின்றார். ஆகும் துணை என அப்படின்னு சொல்றாரு. ஸோ எப்பயுமே அந்த உடம்புக்கு அழியும் வரைக்கும் துணையாகவே தான் இருக்கார். எப்போ அவர் படைக்கிறாரோ, முதல் நாள் கரு என்று உருவாகின்றதோ, ஒரு சென்னைக்கு துளிர் விடுகிறதோ, அதிலிருந்து அந்த பொருள் அழியும் வரை அதற்கு உள்ளேயே அவர் நிற்கின்றார். எப்படி இருக்காராம்? பொருந்தி இருக்கின்றார் அப்படின்னு சொல்றார். இப்ப உள்ள இருக்கக்கூடிய உயிர் போகும் வரும், இறந்துருச்சுன்னு அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? உடம்புக்குள்ள உயிர் இருக்க வரைக்கும் சிவம், அது போச்சுன்னா சவம் அப்படின்னு இல்லையா? சவமாக இருந்தாலும் அதற்குள்ளேயும் அவர் அங்கு பொருந்திதான் இருக்கின்றார். அதனாலதான் அது அழியுது. அதற்கும் துணையாக அங்கு நிற்கின்றார். இது அதாவது உடம்போட சேர்ந்து இருக்க வரைக்கும் உயிரா நிக்கிறாரு. போனதுக்கு அப்புறமும் அந்த உடம்புக்கு துணையா தான் நிக்கிறார், அழிகின்ற ஒரு காரணத்திற்காக. இது மூணாவது அடியில சொல்ற. நாலாவது அடியில நின்று அது தான் விளையாட்டு என்னும் நேயமே அப்படின்னு சொல்றாரு. இதுக்குள்ள நின்று ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு, அதுவே விளையாட்டு என்னும் நேயமே அப்படின்னு சொல்றாரு. விளையாட்டு என்றால் நேரடியாகவே நம்ம விளையாடுறது சொல்லுவோம் இல்லையா? பசங்க விளையாடுவாங்களா, ஓடி பிடிச்சி விளையாடுறது, இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் விளையாட்டுன்னு சொல்லுவோம். ஆனா இறைவன் இந்த செயலெல்லாம் ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, விளையாட்டு என்றாலே நேரடியாக நம்ம பொருள் பார்த்தோம்னாலே அது ஒரு
அன்பிற்கான விளையாட்டு என்று ஒரு பொருள். ஓடி விளையாடுறாங்க. எதுக்காக விளையாடுறாங்க பசங்க? இல்ல நம்ம பெரியவங்களே கூட ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுறோம். உட்கார்ந்துகிட்டே விளையாடுற விளையாட்டு விளையாடுறோம்னு வச்சுக்குவோம். செஸ்ஸோ, கேரம் போர்டோ ஏதோ விளையாடுறோம்னு வச்சுக்குவோம். அதன் வழியாக என்ன நடக்குது? உள்ளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி என்ற ஒன்று கிடைக்கின்றது. மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்காக தான் நம்ம விளையாடுறோம். நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும், வாப்பா விளையாடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்ப இறைவன் என்ன பண்றாராம், இந்த ஒரு விளையாட்டைத்தான் அவர் விளையாடிக்கிட்டே இருக்காராம் இந்த இடத்துல. ஒரு உடம்புக்குள்ளேயும் இருந்து, அது உயிரோடு இருக்கும் வரையும் சரி, இறந்த பின்பாகவும் சரி இருந்து, ஒரு விளையாட்டை அவர் விளையாடி கொண்டே இருக்கின்றார். ஏன் விளையாடுகின்றார் என்றால், விளையாட்டு என்னும் நேயமே அப்படிங்கிறார். நேயம்னா என்ன? அன்பு என்று பொருள். அன்பின் காரணமாக இந்த விளையாட்டை செய்து கொண்டே இருக்கின்றார் அப்படின்னு சொல்றார். இப்ப நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, இறைவன் ஒரே பொருள்தான். தன்னுடைய திருவருள்னால அழிவில்லாத ஒரு உடம்பாக இருந்து ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் அவர் இருக்கின்றார். இப்ப அந்த பொருள் அழிஞ்சிடுச்சுன்னா அவர் அழிஞ்சிட்டாருன்னு பொருள், அவர் அழியா பொருளாகத்தான் என்றுமே அவர் நிற்கின்றார். எப்படி நிற்கின்றார்? ஒவ்வொரு பொருளுக்கும் உயிரையும் கொடுத்து அந்த உயிருக்கு உயிராகவும் அவரே நிற்கின்றார். இப்ப நம்ம உடம்புக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, மூச்சு காத்து ஓடிட்டு இருக்கு. அப்ப இறைவன் தானே அது என்றால், ஆமாம் இறைவன் தான். ஆனால் அதற்கு உள்ளேயும் அவர் தான் நிற்கின்றார். இந்த உயிர் போனாலும் உள்ள அவர் இருப்பார், திருவருளா உள்ள நிற்பார் அந்த இடத்துல. ஏன் நிக்கிறார்? இதெல்லாம் ஒரு ஒரு பொருளையும் பொருந்தி இருந்து இந்த உயிராகவும் உயிர் இல்லாத நிலையிலும் அதற்கு துணையாகவே அவர் நின்று கொண்டே இருக்கின்றார். மூணாவது அடியை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நாலாவது அடியை புரிஞ்சுக்கிட்டாதான் மூணாவது அடியை புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் ஒரு துணையாக நிற்கின்றார். ஏன் நிற்கின்றார் அப்படின்னா, ஒரு பெரிய விளையாட்டாக இதை இறைவன் செய்து கொண்டே இருக்கின்றார். ஏன் விளையாடுறார்னா, அன்பின் காரணமாக இதை செய்து கொண்டு இருக்கின்றார். ஏன் இந்த அன்பின் காரணமாக இந்த விளையாட்டை செய்கிறார் என்றால், நான் ஏற்கனவே அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். உயிர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் ஆசைப்பட்டு அதன் விளைவாக இறைவனிடமிருந்து பிரிந்து தனித்து நிற்கின்றது. எங்க அசையா சக்தின்னு ஒண்ணு இருக்கு, கைலாசத்துல இருக்குன்னு, கைலாசம் இருக்கு, இறைவன் கைலாசத்துல இருக்காருன்னு வச்சுக்கோ, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அந்த இடத்துல வெளிச்சம் இல்லை, சத்தம் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லாத ஒரு இடம். வெளிச்சம், சத்தமே இல்லை, காலம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. மகிழ்ச்சி, ஆனந்தம் மட்டும்தான் அங்க எப்பயும் நிறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோ. அங்க இருந்துகிட்டு திடீர்னு ஒரு மாம்பழம் சாப்பிடணும், ஆப்பிள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுருச்சு. அந்த ஊர்ல ஆப்பிள் மாம்பழம் இல்லை. நான் பலமுறை இந்த கதையை அடிக்கடி சொல்லியிருக்கேன். அப்பதான் அது இன்னும் நல்லா ஆழமா புரியுன்றதுக்காக திருப்பி திருப்பி சொல்றேன். ஆனா அந்த ஊர்ல எதுவும் கிடையாது. ஸோ முருகர் அங்கிருந்து மாம்பழத்துக்காக இந்த பழனி மலை மேல வந்து நின்ன மாதிரி நாமெல்லாம் தனியா வந்துட்டோம். முருகருக்கு தெரிஞ்சது பழனி மேலன்னு ஒண்ணு இருக்கு, அதனால அங்க வந்து உட்கார்ந்தாரு. நம்ம இறைவன் கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டோமே. பிரிஞ்சதுனால நமக்கு தெரியல எங்க மாம்பழம் கிடைக்கும்னு தெரியல, எந்த ஊருக்கு போகணும், எப்படி போகணும்னு தெரியல. முருகருக்கே கூட பாத்தீங்கன்னா மயில் தான் கூட்டு போச்சு. இறைவன் மயில் என்ற ஒன்றை கூட அமிச்சிட்டாரு. மயில் தான் கூட்டு வந்து இந்த உலகத்துக்கு காமிச்சது. நமக்கும் என்ன பண்றாரு இறைவன்? ஏதோ ஒரு பொருளை, மயில் மாதிரி ஒரு பொருளை கொடுத்துட்டு என்ன பண்றாரு, நம்ம இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்து ஆசையெல்லாம் தீர்த்துட்டு வாங்கப்பான்னு அனுப்புறாரு. அனுப்பும் போது என்ன பண்றாரு, நீ ஞாபகமா இருந்தீங்கன்னா இதெல்லாம் அனுபவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தன்னையும் மறைத்துக் கொள்கின்றார். மறைச்சிக்கிட்டு தான் நம்மளை அனுப்பிச்சு வைக்கிறார். இதெல்லாம் ஏன் செய்யறாருன்னா, நம்ம மேல இருக்க அன்பு தான். சரி, பிள்ளை ஆசைப்பட்டுருச்சு, போய் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு திருப்பி வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் ஜாலியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அனுப்பிச்சு வைக்கிறார். அப்போ அன்பு என்ற ஒரு காரணமாகவும் அவர் இங்கு நம்மை அனுப்பி ஒரு விளையாட்டு, அழகிலா திருவிளையாட்டை இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல இந்த திருவிளையாட்டை அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். என்ன காரணம் என்றால், நம் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக தான். அந்த பாடலுடைய கருத்து.